ஆதியாகமம் 9ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிப்பீர்களானால் இது எல்லாருமே நீங்கள் கவனமாக இந்த வசனத்தை கேட்கணும். நீங்கள் அநேகருக்கு இதை சொல்ல கூட செய்யலாம். 9ஆம் அதிகாரத்தில் 20வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கும் போது, ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து, நோவா பயிரிடுகிறவனாகி திராட்சரசத்தை நாட்டினான். அவன் திராட்சரசத்தை குடித்து வெறி கொண்டு தன் கூடாரத்தில் வஸ்திரம் விலகி படுத்திருந்தான். அப்பொழுது கானானுக்கு தகப்பனாகிய காம் தான் தகப்பனுடைய நிர்வாணத்தை கண்டு வெளியில் இருந்த தன் சகோதரர் இருவருக்கும் அறிவித்தான். அப்பொழுது சேமும் யாபேத்தும் ஒரு வஸ்திரத்தை எடுத்து தங்கள் இருவருடைய தோளின் மேலும் போட்டுக்கொண்டு பின்னிட்டு வந்து தங்களுடைய தகப்பனுடைய நிர்வாணத்தை மூடினார்கள். அவர்கள் எதிர்முகமாய் போகாதபடியால் தங்களுடைய தகப்பனுடைய நிர்வாணத்தை காணவில்லை. நோவா திராட்சரசத்தின் வெறி தெளிந்து விழித்த போது தன் இளைய குமாரன் தனக்கு செய்ததை அறிந்து, கானான் சபிக்கப்பட்டவன், தன் சகோதரத்திற்கு அடிமைகளுக்கு அடிமையாயிருப்பான் என்றார். நன்றாய் கவனிங்கள். இந்த இடத்துல நோவா திராட்சரசம் குடிச்சிட்டு வஸ்திரம் விலகி படுத்திருக்கிறாரு. வஸ்திரம் விலகி படுத்திருக்கும் போது அந்த நிர்வாணத்தை இந்த நோவாவுடைய பையன் பார்த்தீங்க அப்படின்னா கானான் அதை பார்ப்பான், அந்த நிர்வாணத்தை பார்ப்பான். பார்த்துட்டு போய் அப்பா இந்த மாதிரி படுத்து கிடக்கிறான்னு சொல்லுவான். அவனுடைய வேறு 2 குமாரர்கள் சேமும் யாபேத்தும் தோல் மேலே அந்த பெட்ஷீட்டை போத்தி அப்படியே மறைஞ்சு அவனுடைய நிர்வாணத்தை மூடுவார்கள். ஆனால் அவங்க அப்பா திராட்சரசத்தினுடைய அந்த எஃபெக்ட் முடிஞ்சு எந்திரிச்சதுக்கு அப்புறம் இவனை சபிப்பார். நீங்கள் கானான் சபிக்கப்பட்டவன் என்று சபிப்பார். அப்போ தன்னுடைய தகப்பனாருடைய நிர்வாணத்தை மூடாததுனால அவன் சபிக்கப்பட்டவனான. அப்போ ஒரு உண்மையான ஆண்டவருடைய பிள்ளை தன் சகோதரன் செய்த தவற நீங்க மூடணுமே தவிர, நீங்க 10 பேருக்கு படம் போட்டு காமிச்சிட்டீங்கன்னா நான் சொல்றேன், ஆண்டவர் உங்க மேல பிரியமா இருக்கவே முடியாது. ஆண்டவர் உங்க மேல பிரியமா இருக்கவே முடியாது. அதனால ஒரு நாள் ஆண்டவருடைய பிள்ளைகள் அந்த தவறை செய்யவே செய்யாது. ஆண்டவர் விருப்பப்படவே மாட்டார். நீங்கள் அது மட்டுமல்ல, எண்ணாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து வாசிப்பீர்களேயானால், இந்த மிரியாமும் ஆரோனும் மோசையை குறித்து ஆண்டவரிடத்திலே குறை பேச போயிட்டாங்க. நான் வேணா அவனோட தான் ஆண்டவர் பேசுவாரா, எங்களோட பேச மாட்டேன், அவன் யாருன்னு தெரியாது, அவன் எங்கேருந்து கல்யாணம் பண்ணன்னு தெரியாது அப்படின்னு குறை பேசுறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, அவங்களை தண்டித்தார் கர்த்தர். மிரியாமுக்கு குஷ்டரோகம் வந்துருச்சு. ஏன் அப்படின்னா, மோசையை பற்றி அவன் குறை சொன்னதுனால இல்லை. குறை பேசுகிறது நம்முடைய வேலை அல்ல. குறை பேசுகிறவர்களை நம்ம கூட வைத்திருப்பதும் நம்முடைய வேலையே அல்ல. முடிஞ்ச வரைக்கும் தவறு செய்த எல்லாரையுமே யாராவது ஒருத்தர் அப்படி இருந்தா சரி, அவளை மறைச்சிருவோம். ஓகே, ரைட்டு, ஆண்டவருக்கு பிரியமா வாழ. அதுதான் நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஆமென் சொல்லுங்க. ஒரு 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 சம்பவத்தை உங்களுக்கு சொல்லி உங்களுக்காக ஜெபித்து முடிக்க போகிறேன். மிகப்பெரிய ஒரு தேவ ஊழியர் ஒரு விசை தன்னுடைய வீட்டில் உட்கார்ந்துருக்கும் போது சகா ஊழியர் ஒருவர் ஒரு இளம் ஊழியரை குறித்து மிக 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 அசுத்தமாய் அவர் செய்கிற காரியங்கள் எல்லாம் அவர் பேசிட்டே இருந்தாராம். இவர் எல்லாத்தையும் கேட்டாராம். ஆனால் இவர் ரொம்ப ஜெபிக்கக்கூடிய ஒரு தேவ மனுஷன். அப்போ கேட்டு முடிச்சுட்டு இவர் எப்பவும் ஜெபிக்கிறதுக்காக ஒரு மலைக்கு போவார். ஜெபிக்கிறதுக்காக போய் உட்கார்ந்தா, எப்பவும் ஜெபத்திற்காக உட்கார்ந்த ஒரு 2-3 நிமிஷத்துல கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்வாராம். ஆனால் அவர் ஜெபத்தில் பிரசன்னத்தை உணரவே இல்லையா. ஆண்டவரே என்னாச்சு, ஆண்டவரே என்னாச்சு, ஏன் நீங்க வரல, நான் என்ன தப்பு பண்ணேன்? உடனே ஆண்டவர் சொன்னாராமா, நீ மனசு முழுக்க அந்த இளம் ஊழியரை குறித்து குறை என்னிடத்துல சொல்லி வந்திருக்கிற. அவன் எப்படி ஆண்டவரை பண்ணலாம், எப்படி இப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறேன். அதனால தான் உன் ஜெபத்தில் வரலன்னு உடனே அந்த இடத்துல முழங்கால் படிட்டு அந்த குறிப்பிட்ட அந்த வாலிப ஊழியருக்காக முழங்கால் படிட்டு அழுதாரம். இயேசுவே, அந்த மனிதன் இதுவரைக்கும் செய்த நீதியை நினைத்துக்கொள்ளும், இதுவரைக்கும் அவன் உழைச்ச உழைப்பை நினைத்துக்கொள்ளும். அன்னைக்கு இப்படி செஞ்சார்ல ஆண்டவர், இன்னைக்கு இப்படி ஊழியம் செஞ்சார்ல ஆண்டவர், அதெல்லாம் நினைச்சு அவரை மன்னிச்சு திரும்ப தூக்கி எடுங்கன்னு சொல்லி அன்னைக்கு முழுக்க அழுது அவனுக்காக ஜெபம் பண்ணாரமா. ஒரு பெரிய பிரசன்னத்தை உணர்ந்தார். காலங்கள் தாண்டினது.
ஒரு நாள் இந்த ஊழியக்காரரை, இந்த பெரிய ஜெப வீரராகி இந்த ஊழியக்காரருக்கு ஒரு கன்வென்ஷன் கூட்டம் நடத்தப்பட்டது. அந்த கன்வென்ஷன் கூட்டத்தில் இவருக்கு முன்னாடி ஒரு பிரசங்கிக்கிறாரு. அவர் யாருன்னு கேட்டால் அந்த வாலிப தம்பியாக ஒரு நாள் ஜெபித்தவர். அப்போ இவர் அந்த கன்வென்ஷனுக்காக கிளம்பி போனார். இவர் இப்படியே பிரசங்கம் பண்ணுறதுக்காக இவர் இப்படி போகிறாரு. அவர் பிரசங்கத்தை முடிச்சுட்டு மேடையிலேருந்து வர்றார். 2 பேரும் சந்திக்கிறார்கள். சந்திக்கும் போது இந்த ஜெப வீரனாய பாச சொன்னாராம்மா, இந்த மாதிரி உங்களுக்காக ஒரு நாள் ஒரு தவறான காரியத்தை ஒருத்தர் சொன்னார். அப்போ என் மனசில் தாக்கம் இருந்துச்சு. உடனே நான் உங்களுக்காக நான் ஜெபித்தேன். ஆண்டவருடைய சமூகத்தில் அழுது ஜெபித்தேன் இந்த வருஷத்தில் அப்படின்னு சொல்லி இந்த நாளில் உங்களுக்காக ஜெபிச்சேன்னு சொன்னாராம். சொன்ன உடனே அந்த இளம் ஊழியருடைய கண்கள் எல்லாம் கலங்கி, ஒரு நிமிஷம் இருங்க பாஸ்டர்னு ரூமுக்குள்ளே ஓடி போய் ஒரு டைரி எடுத்துகிட்டு வந்தாராம். டைரியை எடுத்துகிட்டு பார்த்தா இவர் எந்த நாளில் அந்த ஊழியக்காரனுக்காக முழங்கால் படிட்டு அவரை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, அவருடைய ஊழியத்தை எல்லாம் தூக்கி நிறுத்துங்க ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணாரோ, அதே நாள் அதே நேரம் அந்த வாலிப ஊழியக்காரர் முழங்கால் படிட்டு என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரேன்னு கெஞ்சினதை டைரியில் எழுதி வச்சிருந்தாராம். டைரியில் எழுதி வச்சிருந்தாராம். அவர் அதுலேருந்து தூக்கி எடுக்கப்பட்டு இன்னைக்கு பெரிய ஊழியக்காரராக மாறும். நான் நம்புகிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்கள் குடும்பத்தில் இருக்கிற நபர்கள் ஒருவேளை தவறு செய்திருக்கலாம். உங்களுடைய கணவனார் தவறு செய்திருக்கலாம். உங்கள் மனைவி தவறு செய்திருக்கலாம். தவறு செய்யாதவர்கள் இந்த உலகத்தில் யாரும் இல்லை. நாமும் எத்தனையோ தவறுகளை செய்திருக்கிறோம், எத்தனையோ அக்கிரமங்களை செய்திருக்கிறோம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் மன்னித்திருக்கிறார். நம்மை பற்றி ஒருவருக்கும் அவர் சொல்லவே இல்லை. நான் ஆண்டவருடைய அன்பை குறித்து தியானிக்கும் போது நம்முடைய ஆண்டவருடைய அன்பிலே மிகப்பெரிய அன்பு என்னவென்றால், நம்மை குறித்து யாருக்கும் சொல்லி கொடுக்காதவர் தான் நம்முடைய ஆண்டவர். நம்ம தப்பை யாருக்குமே ஆண்டவர் காமிக்கல. நம்ம தவறுகளை மட்டும் ஆண்டவர் யாருக்காவது ஒருத்தருக்கு அப்படியே படம் போட்டு காமிச்சிருந்தாருன்னா நம்ம யாராலும் உயிரோட வாழக்கூட முடியாது. நம்மளை காரி துப்பியிருப்பாங்க, நம்மளை அசுத்தமா பேசியிருப்பாங்க. இவ்வளவு மோசமான ஆளோடைய நான் பழகினேன், இவ்வளவு மோசமான ஆளோடைய நான் பேசினேன்னு சொல்லுவாங்க. அன்பு சத்தத்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, உன் தப்ப ஆண்டவர் மறைச்சாரு, உன் தப்ப மறைச்சாரு. சோ மனுஷனுடைய தவறுகளை நீங்க ஏன் படம் விட்டு காமிக்கணும்? வேண்டாம். எல்லாத்தையும் மறந்துட்டு இனி குறை பேச மாட்டேன். இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு தேவஜனமே, இனி மரணம் வரைக்கும் உங்க வாயிலிருந்து யாரை குறிச்சும் குறை பேசுறது வரவே கூடாது. குறையே வரக்கூடாது. நமக்கு அது வேலை இல்லை. குறை பேசுற ஆவி உங்களுக்குள்ள வந்துச்சுன்னா கர்த்தருடைய தண்டனை உங்களுக்குள்ள வரும். ஆண்டவர் ஒரு நாளும் அப்படி விட மாட்டாரு. வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய மனுஷனாகிய யோபுவை குறித்து வேதம் சொல்லுது, அவனுடைய கூட இருந்தவங்க அவனுக்கு குறை பேசினதுல ஆண்டவர் சொல்றாரு, உங்க வார்த்தை எனக்கு இதமா இல்லை, எனக்கு பிடிக்கலன்ட்டார். யோபு தன் சிநேகிதனுக்காக வேண்டுதல் செய்தான், கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். ஒப்பு கொடுக்குறீங்களா? அப்படி நான் சொல்கிறேன், இன்று உங்களுக்கு அப்படிப்பட்ட மனிதர்களை விட்டு விலகுங்கள். உங்களுடைய அப்படிப்பட்ட வாட்ஸ்அப் குரூப்ல இருந்து, இந்த குறை சொல்ற ஆவியில இருக்கிற அந்த குரூப்ல இருந்து நீங்க வெளியே வந்துருங்க. சிலர் இதுவே ஊழியமா நினைச்சு பண்ணிட்டு இருக்காங்க, குறை சொல்றதே ஊழியமா பண்ணிட்டு இருக்காங்க. நான் சொல்றேன் அப்படி இல்லை கர்த்தருடைய பிள்ளைகளே. குறை சொல்றது ஊழியமே கிடையாது. அது யாருடைய காயத்தையும் கட்ட முடியாது. அது யாரையுமே குறை சொல்ற அந்த பிரசங்கம் யாரையுமே நிறுத்தாது, யாரையுமே உருவாக்காது. குறை சொல்ற பிரசங்கம் உருவாக்காது. அதனால அந்த மாதிரி பிரசங்கங்களை கேட்க வேண்டாம், அந்த மாதிரி குரூப்ல இருக்க வேண்டாம். அந்த மாதிரி காரியங்களை உங்களுடைய வாட்ஸ்அப்லயோ உங்களுடைய யூடியூப்லயோ நீங்க ஷேர் பண்ணவே வேணாம். யாருக்குமே தப்பி தவறி வந்துச்சுன்னா விட்டுருங்க. சரி, ஓகே, விட்டுருங்க. கர்த்தர் பார்த்துக்கட்டும். ஆமென் சொல்லுங்க.